சீலா மீன் வெரி வெரி காஸ்ட்லி மது. இதில் உன்னோட எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் காட்டாத பேசாமல் பொரிச்சு மட்டும் வச்சிடலாம். நல்லா மசாலா தடவை வச்சுட்டு இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து பார்த்தா என்னை நல்லா ஏமாற்றிருக்காங்க. இது சின்ன வெங்காயமே இல்லை, பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கொடுத்து சின்ன வெங்காயம்னு விற்றுருக்காங்க. அட பாவீங்களா, இன்னைக்கு ஒழுங்காக சமையல் மட்டும் வரலன்னா உங்கள் பேரில் தான் கணக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பண்ணுற அதே ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு தான் பண்ணேன். அவங்க கொடுத்த பொடி, அவங்க கொடுத்த ரெசிபி தான். ஆனால் என்னமோ தெரியல, அது எனக்கு ஒழுங்காக வந்த பாடே இல்லை. அதனால அடுத்தது இந்த பீட்ரூட் எனக்கு சீவி சாப்பிட்டா பிடிக்கும். எங்கிட்ட சீவல் இல்லைன்னு அது கட் பண்ணுறதுக்குள்ளே எம்மா ஒரு பாடு ஆயிடுச்சு. இந்த குழம்புல போட்ட மீன் வந்து ராஜாராணி மீன், நல்லா அந்த சிவப்பு கலரில் இருக்குமே அந்த மீன், அதை போட்டு தான் குழம்பு வச்சு அதை பொரிக்கவும் நல்லாயிருக்கும். அதுக்கும் கொஞ்சம் 4 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கால் வலிக்க கை வலிக்க பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு அதை மீனை எடுத்தேன். எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய மீனை நான் பொரிச்சதே கிடையாது. இது திருப்புறது தான் என்னோட பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அப்புறம் கொண்டாடி எடுத்து எப்படியோ வந்து நான் அதை பொரிச்சு எடுத்துட்டேன். கடைசியாக அந்த 3 மீன் அப்படி வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகு போல் இருந்துச்சு. இதோட குழம்பு கூட்டு பொரிச்சதுன்னு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. குழம்பு கொஞ்சம் சுமார் தான், தேங்காய் அதிகமான மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மீன் பொரிச்சது அடிப்பொலி சூப்பராக இருந்துச்சு.